அன்னைக்கு நீதி வெல்லும்னு ஒரு குரூப் சொன்னாங்க, அது பிஜேபி. இப்போ நீதி வெல்லும் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காருனாக்கா பிஜேபி வெல்லும் அப்படின்றத வேற வார்த்தையில் அவர் சொல்வதாக நான் கருதுறேன். ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருத்தர், அவருக்கு கீழே அவருக்கு இவங்க சொல்லியிருக்காங்க 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர் போட்டது. அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க தமிழ்நாடு கேடராக இருக்கலாம், தப்பு இல்லை, ஆனால் தமிழனாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த தீர்ப்பு ஒரு வகையில் திமுகவுக்கு தோல்வி, இன்னொரு வகையில் வெற்றி. இன்னும் கேட்டாக்கா வெடிச்சு கொண்டாடலான்ற அளவுக்கு வெற்றி. அந்த பஸ் வரும்போது லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுலேயுமே வண்டியில் அடிபட்டாங்க. டிரைவர் எட்டி பார்க்குறாரு, இந்த லெஃப்ட்டில் உட்காந்துருந்தவர் விஜய்னு பேர் சொல்லலை, அவரும் எட்டி பார்த்துட்டு உள்ள தலையை எழுதுகிறாரு. நீ ஹிட் அண்ட் ரன் கேஸ் போட்டுக்கணுமா இல்லையா? எலக்ட்ரிக் ட்ரெயினில் பீக் கவரில் நீங்கள் பீச் தாம்பரம் ரூட்டில் போய் பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி பாருங்கள். இப்படி நின்னா இப்படி தான் நிற்க முடியும், அப்படி இப்படி அசைய முடியாது. இந்த மாதிரி மணிக்கணக்கில் இருந்திருக்கிறாங்க. மார்பு எலும்பு கூடு நொறுங்கி செத்தவர்கள், குழந்தைகள் கழுத்து மிதிப்பட்டு குடல் வெளியே செத்தவர்கள், இப்படி தான் மரணத்தினுடைய காரணங்கள்லாம் இருக்குது. இது எல்லாரும் சொல்லும்போது ஆங்கிலத்தில் ஸ்டாம்பீடுன்னு சொல்கிறாங்க, தப்பு. இதுக்கு பேர் க்ரௌட் க்ரஷ். நெரிச்சே செத்து போயிருக்கிறாங்க. ராத்திரி சம்பவம் நடந்த அன்றைக்கி ராத்திரியே இதெல்லாம் உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கும்பல் பின்பக்கமாக இருந்து கத்தியால் குத்தினார்கள், துண்டை போட்டு கழுத்தை இருக்கினார்கள், கீழே தள்ளி கழுத்திலே மிதித்தார்கள். இந்த பக்கம் தாவேக்கா, அந்த பக்கம் அரசு, நடுவில் சிக்கிக்கிட்டு இந்த மக்கள் படுற பாடு இருக்குது. இவங்களுக்கு பாரபட்சமற்ற நம்பகமான ஒரு நிறுவனத்திடம் நாங்கள் நீதி வழங்குறதுக்கு புலனாய்வு செய்கிறதுக்கு ஒப்படைக்க வேண்டாமா? அதுதான் சிபிஐ. ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச இருப்பவர் இடதுசாரி செயற்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். விஜய் கரூரில் சென்றபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசல், அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் அமைத்த எஸ்ஐடி, இதையெல்லாம் சிபிஐக்கு மாற்றணும்னு ஒரு பெட்டிஷனையும், அதுபோக சிறப்பு குழு ஒன்று, அதாவது உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தரை வைத்து ஒரு குழு அமைக்கணும்னு சொல்லி தாவேகா சார்பில் ஒரு மனு, இப்படின்னு ஒரு 5 மனுக்கள் கிட்டத்தட்ட கொடுக்கப்பட்டிருக்குது. அதில் பல்வேறு குளறுபடிகள் வேற செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அதில் சிபிஐக்கு மாற்றி அது போக ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கும் அந்த குழுவையும் அமைச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டவர்களை 3 விதமாக பிரிக்கலாம். ஒருத்தர் ஆதவ அர்ஜுனா, தாவேகா கட்சிக்காரர். ரெண்டாவது பிஜேபியை சேர்ந்த ஜிஎஸ் மணின்னு ஒரு வக்கீல், அவர் கீழே மதுரை நீதிமன்றத்தில் ஏற்கனவே சிபிஐ கேட்டு நிராகரிக்கப்பட்டவர், அவர் போயிருக்கிறது அப்பீல். மூணாவது தரப்பு பாதிக்கப்பட்ட மக்களின் உறவினர்கள், உயிரிழந்தவர்களின் உறவினர்கள். அதுதான் பிரபாகரன், பன்னீர்செல்வம் மற்றும் செல்வராஜ். அதில் 2 ஃப்ராடுன்றது வந்திருக்கு, அது தனி. இந்த 3 தரப்பில் ஆதவ அர்ஜுனா கேட்டது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவருக்கு கீழே ஒரு புலனாய்வு குழு, சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு விசாரிக்கணுன்றது அவங்களுடைய கோரிக்கை. சிபிஐ வேணும் அப்படின்னு கேட்டது இந்த உயிரிழந்தவர்களின் உறவினர்களும் இந்த மணி இருக்கார்ல பிஜேபி அவங்க. இப்போ தீர்ப்பு என்ன செஞ்சுட்டாங்கன்னாக்கா, 2ஐயும் உங்களுக்கும் கொடுக்குறேன் உங்களுக்கும் கொடுக்குறேன். சிபிஐ விசாரணை, அதை மேற்பார்வையிட்டு கண்காணிப்பதற்கு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் அஜய் ரஸ்தோகின்னு, அவர் தலைமையில் ஒரு குழு. யார் அந்த குழு? அவருக்கு கீழே அவருக்கு இவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் உங்களுக்கு கீழே 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர் போட்டுருங்க. அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க தமிழ்நாடு கேடராக இருக்கலாம், தப்பு இல்லை, ஆனால் தமிழனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் நான் இப்படி ஒரு உத்தரவை பார்த்ததில்லை. சரியா? சில சந்தேக கேஸும்பாங்க இல்லையா, அது மாதிரி தமிழர்களை சந்தேக கேஸில் வச்சுருக்காங்களா, ஏன் தமிழனாக இருக்கக்கூடாது அப்படின்றது இது முக்கியமான பாயிண்ட்டுன்றதுனால இதை முதல்ல சொல்லிடுறேன். ஒன்று, தமிழர்கள் அந்த அதிகாரிகளாக இருந்தாக்கா அவங்க திமுகவுக்கு ஆதரவாக இருப்பாங்க, அரசுக்கு ஆதரவாக, அல்லது விஜய்க்கு எதிராக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்லை தமிழ் அதிகாரிகள் நடுநிலையாக நியாயமாக இதை விசாரிக்க மாட்டார்கள், அப்படி தமிழர்களே சந்தேகத்துக்குரியவர்கள் அப்படி கருதுகிறாங்களா, அல்லது மூணாவது இது தமிழ்நாட்டில் நடந்திருக்குது, தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்கிறதா இருந்தால்,
அப்படி தமிழ்நாட்டை சேர்ந்தவனே இருக்கக்கூடாது, வேற ஆள் தான் இருக்கணும் என்று சொல்லும் அளவுக்கு இங்கே என்ன தப்பு நடந்துருச்சு? அப்படி ஒரு தப்பு நடந்தது மிகச்சிறந்த உதாரணம் சமீப காலத்தில் குஜராத் தான். மோடி முதல்வராக இருந்தபோது இஸ்லாமியர்கள் படுகொலை நடக்குது. கொலை பண்ணவனை பூரா அடுத்தடுத்த கேஸில் வரிசையாக விடுதலை ஆகிட்டே இருக்கிறாங்க. கொலைன்னா ஒரு கொலை 2 கொலை இல்லை, 20, 30, 40 வச்சு கொளுத்துனதெல்லாம் அத்தனை பேரும் விடுதலை அப்படின்னு ஆகிட்டுருக்குறாங்க. அதை பார்த்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் அப்போ ஒரு பெட்டிஷன் போட்டு சுப்ரீம் கோர்ட்டு குஜராத்தில் இந்த கேஸை விசாரித்தா விளங்காது, அதாவது விடுவித்த பிறகு, ட்ரையல் நடந்து விடுவித்த பிறகு ரீட்ரையல் கேட்டு அதை மகாராஷ்டிரா வேறு மாநிலத்துக்கு மாற்றி ட்ரையல் நடந்து தண்டிக்கப்பட்டாங்க. அப்படி ஏதாவது நடந்துருச்சா இங்கே அப்படின்னா இல்லை. இருந்தாலும் நம்முடைய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தமிழ்நாட்டை பற்றியும் தமிழர்களை பற்றியும் இப்படி ஒரு முடிவை கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிளை விரித்து கொண்டே போனால் அப்புறம் அந்த ஜாதிக்காரன் விசாரிக்கக்கூடாது, அப்படி வரும்ல, அது மாதிரி சொல்வதற்கு இடம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த தீர்ப்பை ஒரு வரியில் சொல்லணும்னாக்கா இது முறை மீறியது, கடுமையான விமர்சனத்துக்குரியது, ஒருதலை பட்சமானது இந்த தீர்ப்பு. இல்லையே, நீதி வெல்லும்னு சொல்லி விஜய் தரப்புலேருந்து ட்வீட் போடப்பட்டிருக்குது. நாங்கள் விரும்பிய தீர்ப்பை எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்குன்னு சொல்லி ஆதவர்ஜனா சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு வரலாற்று சான்று ஒன்று இருக்குது. 2G கேஸ்னு ஒன்று நடந்தது. அந்த 2G குற்றச்சாட்டில் வினோத் ராய் குற்றம் சாட்டினார். 1,76,000 கோடி நோஷனல் லாஸ் ஆகியிருக்க கூடும் அப்படின்னு சொன்னார். அது ஆயிடுச்சு, கருப்புன்றதை காக்காவாக்கி அப்படி சொல்லி அதை ஒரு கேஸ் ஆக்கி சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போய் பெட்டிஷன் போட்டாங்க. போட்ட உடனே எந்த ஆதாரமும் இல்லாமல், எந்த விசாரணையும் இல்லாமல், ஆராசா கொடுத்த லைசன்ஸ் அனைத்தையும் நான் ரத்து செய்கிறேன் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டார். அந்த நீதிபதி பேர் கங்குலி. அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் அந்த வழக்கு விசாரணை நடந்தது. வழக்கு விசாரணையில் அது அப்படி ஒரு குற்றமே நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பாயிடுச்சு. அதை பற்றி பேசும்போது ஆராசா சொல்லுவார், அவர் அந்த கோர்ட்டில் விவாதிக்கும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் என்ன சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக கேஸ் நடத்துகிறீங்களா என்கிட்ட அப்படின்னு அந்த ட்ரையல் கோர்ட் ஜட்ஜு கேட்டதாக. அப்படி நடந்து அது விடுதலையாச்சுன்னு வச்சுங்க. ஆனால் அப்படி உருவாக்கப்பட்ட கருத்து இருக்கு இல்லையா, இன்றைக்கி நீதி வெல்லும்னு இவர் சொல்கிறார் இல்லையா, அன்னைக்கு நீதி வெல்லும்னு ஒரு குரூப் சொன்னாங்க, அது பிஜேபி. மோடி வென்றார் 2014 இந்தியா எகென்ஸ்ட் கரப்ஷன் ஊழல் குற்றச்சாட்டு மோடி வென்றார். இப்போ நீதி வெல்லும் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காருனாக்கா பிஜேபி வெல்லும் அப்படின்றத வேறு வார்த்தையில் அவர் சொல்வதாக நான் கருதுகிறேன். அதாவது நீதிங்கிறது பிஜேபிகிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறீங்களா? பிஜேபியே நீதியின் வடிவம் அப்படின்னு நினச்சி விஜய் சொல்வதாக நான் கருதுகிறேன். ஏன்னா இப்போ இந்த தீர்ப்பு ஒரு வகையில் திமுகவுக்கு தோல்வி, இன்னொரு வகையில் வெற்றி. இன்னும் கேட்டாக்கா வெடி வெடித்து கொண்டாடலான்ற அளவுக்கு வெற்றி. அது ஏன் சொல்கிறேன்னா, இத்தனை நாள் வரைக்கும் நம்ம விஜய் தாவேக்கா பற்றி என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, இவங்க பி டீம், பிஜேபிக்கு சிறுபான்மை வாக்குகளை உடைத்து திமுகவின் வாக்கு வங்கியை பலவீனப்படுத்தும் நோக்கத்துடன் பிஜேபியால் அரங்கேற்றப்பட்டவர்கள் தான் அப்படின்றது இந்த தரப்பினுடைய கருத்தாக இருந்தது. சரி, அது நாங்கள் அப்படியெல்லாம் கிடையாது. எங்களுக்கு கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக. அதெல்லாம் நாங்கள் பாருங்கள், பெரியார் படம் வச்சுருக்கோம், அம்பேத்கர் படம் வச்சுருக்கிறோம், அண்ணா படம் வச்சுருக்கோம், யாரை பார்த்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கேட்பதற்கான வாய்ப்பு முடிஞ்சு போச்சு. ஏன்னா சிபிஐக்கு கொண்டு போய் சேர்த்தது பிஜேபி. இன்றைக்கி கொண்டாடுபவர்கள் யார் அப்படின்னு கேட்டாக்க தாவேக்காவும் எடப்பாடியும் பிஜேபியும் தான் இந்த தீர்ப்பை நடுநிலையானது வெற்றின்னு கொண்டாடுறாங்க. அப்போ நீங்கள் சொல்வது பார்த்தா பிஜேபியின் வலையில் விஜய் சிக்கி கொண்டார் அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அதாவது இப்பவும் என்னுடைய கொள்கை எதிரி அவர்கள் தான் அவர் பிரகடனப்படுத்தி வந்தால் அது அவருடைய நிலை அதுதானே. இதுக்கு முன்னால் சில மாதங்கள் முன்னால் வரைக்கும் எடப்பாடி என்ன பேசிகிட்டு இருந்தார், எந்த ஜன்மத்திலையும் பிஜேபியோட போகிறதில்ல, அதை நம்பி அவருக்கு பாராட்டு விழாலாம் நடத்துனாங்க எஸ்டிபிஐயில். அங்கே போய் சத்தியபுரம் இதெல்லாம் பண்ணார் அவர். இப்போ எங்கே இருக்கிறாரு? அதனால் இந்த டயலாக் நமக்கு இல்லை. இவங்க குரான் மேலே சத்தியமாக நாங்கள் ஒருபோதும் சிறுபான்மையின் மக்கள் பற்றி தான் இப்போ ஆதவர்ஜனாவே மேடையில் சொல்லியிருக்காரு. அது போன மாதம். அதாவது நம்ம அவங்க சொல்கிற சத்தியங்கள்லேருந்து பார்க்கக்கூடாது, நடப்புகள் என்ன, அது நம்ம விஷயம் வழக்கு
இந்த விஷயத்துக்கு உள்ளே போனோம்னாக்கா அதை நான் புரிந்து கொள்ள முடியும். வலையில் விழுந்து விட்டாரான்னு நீங்கள் கேட்குறீங்க. என்னுடைய கருத்து என்னென்னா, விஜயை கூட்டின்னு வரேன் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, கூட்டின்னு வந்துட்டார். ஏன்னா ஆதவ அர்ஜுனாவுக்கு நிறையா அவங்க மாமனாருக்கு கேரளாவில் மட்டும் 23 இடி கேஸ் இருக்குது, அவருக்கும் இடி கேஸ் இருக்குது. இப்போ விஜயை சும்மா கூப்பிட்டா வருவாரா? அவருக்கும் ஒரு சிபிஐ கேஸை போட்டு கூட்டின்னு போயிட்டாங்க. ஒன்று மண்ணா அப்படி போய் இப்போ அங்கே போய் சேர்ந்துருக்குறாங்க. அப்படி அதாவது ஏற்கனவே அப்படி இருந்தவர்கள் இப்போ திருத்தமாக அமித்ஷாவுடைய பிடிக்கு போயிருக்கிறார்கள். இவங்க எல்லாம் இப்போ ஒன்றா இருக்கிறாங்க. அது எந்த பிடிக்கு போகிறாங்கங்கிறத நம்ம விவாதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் கேஸில் என்னென்ன நடந்துச்சு, அதுவும் குறிப்பாக வந்து இப்போ வாத பிரதிவாதங்களில் அவர்கள் கைக்கு மாறுவதற்கு எது அடிப்படையாக இருந்துச்சு அதை நம்ம இப்போது இதை 2 நீதிபதிகள் விசாரிச்சிருக்கிறாங்க இந்த வழக்கை. இந்த வழக்கு தீர்ப்பு எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னாக்கா 80% அந்த தீர்ப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தை பற்றி தான் எழுதியிருக்கிறாங்க. கடைசி ஒரு 2-3 பேராக தான் தமிழ்நாடு அரசு காவல்துறையை பற்றி. நீதிமன்றத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். 2 இடத்துல இந்த கேஸ் விவாதிக்கப்பட்டது. ஒன்று வந்து மதுரை பெஞ்சில் இந்த பாஜக வழக்கறிஞர் மணி என்பவரும் வேறு சிலரும் சிபிஐ கேட்டு போட்டாங்க. மதுரை பெஞ்ச் அதை நிராகரித்து விட்டது. என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, சிபிஐக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்கணும். இப்போ நடக்கிற விசாரணையில் என்ன குற்றம்னு கூட நீங்கள் சொல்லலை. விசாரணையே இப்போ தான் ஆரம்பிக்குது. கரூர் போலீஸ், எஸ்ஐடி இல்லை, கரூர் போலீஸ். எந்த பிரச்சனையும் இல்லாமல் சும்மா சிபிஐக்கு கொடுன்னா எதுக்கு கொடுக்கணும்? அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்றதுக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்குது ஏற்கனவே. அதனால் போங்க, விசாரணை தொடங்கி நடக்கட்டும். நடக்கிற விசாரணையில் தப்பு நடக்குது, முறைகேடாக இருக்குது அப்படின்னு கருதுனா எங்கள்கிட்டே வாங்க, நாங்கள் அதை பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இது ஒரு வழக்கு. 2வது வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி செந்தில்குமார் எடுத்துக்கிட்டது. தினேஷ் என்பவர் டிஜிபிக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாரு. என்ன பெட்டிஷன்னா, இந்த மாதிரி நெரிசல் வந்து செத்துருக்குறாங்க, இதே பொழப்பா போச்சு இந்த கூட்டத்துக்கு, வரிசையாக எல்லா மாநாட்டிலேருந்து இது வரைக்கும் இப்படி இருக்குது, அதுக்கு எதனா ஒரு ஒழுங்குமுறை வந்து கொண்டு வரணும். இது ஒன்று. 2வது வந்து இந்த கேஸ் வந்து விஜய் தான் இதில் வந்து முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கணும். அவர் தான் கூட்டம் நடத்தினது, லேட்டாக வந்தார், விதிகளை எல்லாம் மீறினார், எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் இவங்க எஃப்ஐஆரில் கூட அவர் பேரை சேர்க்கல. அதனால் திமுக அரசு விஜயை தப்ப வைக்கிறதுக்கு முயற்சிக்கிறது. இதை வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், எஃப்ஐஆரில் சேர்க்கணும் அப்படின்னு டிஜிபிக்கு லெட்டர் கொடுக்குறாரு. டிஜிபிகிட்டேருந்து பதில் இல்லை. என்ன செய்கிறாருன்னா கோர்ட்டுக்கு வர்றாரு. இது மாதிரி இந்த 2 விஷயத்தையும் சொல்லி கோர்ட்டுக்கு வர்றாரு. அதை செந்தில்குமார் விசாரிக்கிறார். செந்தில்குமார் விசாரிச்சுட்டு அவர் அந்த தீர்ப்பில், அது நம்ம எல்லாரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிங்கிள் ஜட்ஜ் செந்தில்குமார் விசாரிச்சுட்டு அவர் தெரிவித்த கண்டனங்கள் மற்றதெல்லாம் நம்ம பத்திரிகையில் பார்த்துருக்கோம். அது என்னன்றது ஒன்லைன் மட்டும் நான் சொல்கிறேன். முதல்ல என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இவங்களை கண்டிக்கிறார். யார்? தாவேக்காவை. ஏன் கண்டிக்கிறாரு? இவ்வளவு பெரிய ஒரு அழிவு நடந்திருக்கு, சிஎம்லேருந்து எதிர்கட்சியிலேருந்து அத்தனை தலைவரும் வந்துட்டாங்க, இப்படி பண்ணியிருக்காங்க, கூட்டத்தை நடத்துனது நீங்கள் தான், உங்கள் தலைவர் போயிட்டார், எல்லாரும் போயிட்டீங்க, ஒரு ஆள் கூட அங்கே இல்லை. அப்போ மனித உயிர்கள் மேலே உங்களுக்கு என்ன தான் மதிப்பு இருக்குது? ஒரு அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்பு என்ன தான் இருக்குது உங்களுக்கு? இப்படி ஒரு கட்சியை நான் பார்த்ததில்லை. இப்படி அவர் சொல்வதற்கு காரணம், விஜய் அங்கேருந்து அப்போயே போயிட்டாரு அப்படின்றதுக்காக மட்டும் அவர் சொல்லலை. நீங்கள் தான் போயிட்டீங்க, வேறு யார் இருந்தாங்க? அந்த கேள்வி எழுப்பியிருக்காரு. சரி, போயிட்டீங்க, போயிட்டு நடந்த சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவிச்சிங்களா? உங்கள் ஆளுங்க யாராவது வருத்தம் தெரிவித்தாங்களா? இது கூட இல்லையே, நீங்கள்லாம் என்னையா ஆளுங்க அப்படின்னு வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு. இதை தெரிவிக்கும் போதே என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் இந்த வழக்கில் பார்ட்டியாக இல்லைன்றது எனக்கு தெரியும், அது எப்படிங்க என்ன கேட்காம நீங்கள் ஒரு தலைப்பட்சமாக பேசலாம் அப்படின்றதுக்கான விளக்கத்தை அவர் சொல்கிறாரு. பார்ட்டியாக இல்லை, ஆனால் இதெல்லாம் ஊரே பார்க்குது இப்படி நடந்திருக்குது, அதனால தான் நான் இதை சொல்ல வேண்டியிருது அப்படின்னு சொல்கிறார். நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு பக்கம் திரும்புகிறார். அந்த பஸ் வரும்போது லெஃப்ட்டு ரைட்டு 2லேயுமே வண்டியில் அடிபட்டாங்க. டிரைவர் எட்டி பார்க்குறாரு. இந்த லெஃப்ட்டில் உட்காந்துருந்தவர் விஜய்னு பேர் சொல்லலை, அவரும் எட்டி பார்த்துட்டு உள்ள தலையை எழுதுகிறாரு. நீ வந்து ஹிட் அண்ட் ரன் கேஸ் போட்டுருக்கணுமா இல்லையா? வண்டியை பிடிச்சி இந்த நேரம் வந்து நீங்கள் வண்டியை சீஸ் பண்ணி நிறுத்திருக்கணும்ல, ஏன் செய்யலை? இது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னாக்கா, இந்த விசாரணையில் வழக்கில் இவங்களை சேர்ப்பது இருக்கு இல்லையா, அது எதுவும் நடக்கலை, அதனால் இதை நீங்கள் ஒழுங்காக விசாரிப்பீங்க நடுநிலையா அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லைன்றார். அப்போ தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது? இதே தான் மதுரையில் சொன்ன மாதிரி, என்னங்க விசாரணை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு,
எஃப்ஐஆர் போட்டோம் நாங்கள். அதுக்குள்ளே நீங்கள் அவசரப்பட்டு இதை வந்து எங்கள் கையிலேருந்து எங்கே எடுக்க போகிறேன்லாம் அவர் சொல்லலை. எங்கள் கையிலேருந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு தமிழக அரசு வழக்கறிஞர் வாதாடுறாரு. இல்லை உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐடி போடுறாரு. அஸ்ரா கார்கையும் அவரே தான் நியமிக்கிறார். இப்போ எஸ்ஐடியை வந்து தமிழ்நாடு அரசு, அதன் கீழ் இருக்கக்கூடிய போலீஸ் துறை, இது அதாவது அதாவது கரூர் போலீஸ் இதனுடைய விசாரணை வேண்டாம்னு அமைக்கப்பட்டது தான். ஆமாம், அவங்களுடைய ஆட்சேபத்தை மீறி அமைக்கப்பட்டது. இதுதான் ஹைகோர்ட்டில் நடந்ததுங்க. இப்போது ஆதவ அர்ஜுனா போயிட்டு எங்களை ஒரு பார்ட்டியாக சேர்க்காமல் கண்டபடி எங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. அந்த மனு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், பொதுக்கூட்டம் எப்படி நடத்தினா என்ன அதை கேட்டு போட்ட மனு. அதில் வந்து குற்ற வழக்கு இதெல்லாம் எதுக்கு இவர் கொண்டு வராரு, இது ஒரு முறைகேடானது அப்படின்ற முறையில் அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. அவங்க ஆர்கியூமெண்ட்டை அங்கீகரித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இந்த 2 பாயிண்ட்டையும் அவங்கள பார்ட்டியாக சேர்க்காமல் அவங்கள எதுக்கு அவங்க மேலே கமெண்ட் பாஸ் பண்ணீங்க அப்படின்றது ஒன்று. 2வது, கிரிமினல் வழக்கை இதுக்குள்ளே எப்படி கொண்டு வந்தீங்க, அப்படி கேட்பதற்கு எந்த நியாயமும் இல்லை. ஆனால் அதை கேட்டிருக்கிறாங்க. செந்தில்குமார் இதையும் சொல்லியிருக்காரு, இந்த வழக்கு எஸ்ஓபி மெயினாக கேட்டு போட்ட வழக்குன்னு எனக்கு தெரியும். நியாயம் இல்லைன்னு சொன்னால், அதாவது இங்கே கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பின் மீது, அதாவது அந்த இதன் மீது இவர்கள் பேசுவதற்கு நியாயம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஆமாம்மா, செந்தில்குமார் தீர்ப்பில் ஏன், அதாவது பொதுவாகவே ஒரு சொல்கிறேன், இந்த செந்தில்குமார் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இந்த தீர்ப்பினுடைய ஒரு ப்ரேயர்னு சொல்கிறோம்ல, கேட்குறது, கேட்ட கோரிக்கைக்கு மேலே நான் போகிறேன். ஏன்னா தினேஷ் எஸ்ஐடி கேட்கல. தினேஷ் என்ன கேட்டார், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் போடுங்க, விஜயை எஃப்ஐஆரில் சேருங்க, இதான் அவர் கேட்டது. போட்டது என்ன, எஸ்ஐடி. அப்போ அவர் கேட்காத தானே போட்டிருக்கீங்க அப்படின்றது உங்களுடைய கேள்வி. ஆனால் ஏன் அதை கேட்காத எல்லைக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, இதனுடைய லார்ஜர் பிக்சரை பார்க்குறேன். கேட்டது இவ்வளோ தான், மேட்ரு என்ன, 41 பேர் செத்துருக்குறான், விசாரணை இப்படி இருக்குது, ப்ரைம் அக்யூஸ்டாக உள்ள ஆளையே நீங்கள் வந்து சேர்க்கலை, நீங்கள் ஒழுங்காக செய்வீங்கன்ற நம்பிக்கையே எனக்கு இல்லை, இப்போ நான் என்ன செய்கிறது, அதனால தான் நான் எஸ்ஐடி போடுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒரு நீதிமன்றம் இப்படி செய்யலாமா? இப்போ நீங்கள் ஒரு வழக்குக்கு போகிறீங்க, நீங்கள் ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறீங்க, அந்த கோரிக்கையை பற்றி மட்டும்தான் பேசணும் நீதிபதி, அதை தாண்டி அந்த பிரச்சனைக்குள்ளே போகக்கூடாது, அப்படி இருக்குதா அப்படின்னா இல்லை. அப்போது அதை விட லார்ஜர் இஷ்யூ, ஒரு முழுமையான நீதி வழங்குவதுன்னு பேர். இது பல வழக்குகளில் அது மாதிரி தாண்டி போய் தீர்ப்பு. நான் 2G சொன்னேன் இல்லையா, 2Gலேயே நேர விசாரணையே இல்லாமல், ட்ரையல் கோர்ட் விசாரணையே இல்லாமல் எல்லாத்தையும் நான் ரத்து பண்ணுறேன் அப்படின்னு அடிக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் அவங்க எல்லையை தாண்டி போய் போடுறது தான். அப்போ அந்த மாதிரி ஒரு விளக்கம் சொல்லியிருந்தும் கூட அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஏற்றுக்கொள்ளாதது தவறு என்பது என்னுடைய கருத்து. அது முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் வந்து சொல்கிறார், இந்த கேஸ் வந்து மதுரை கோர்ட்டில் போட்டிருக்கணும். சம்பவம் நடந்தது கரூர். கரூருக்கு வந்து ஜூரிஸ்டிக்ஷன் வந்து மதுரை பெஞ்ச், நீங்கள் எதுக்கு சென்னையில் அதை விசாரிச்சிங்க அப்படின்ற ஒரு நியாயமான கேள்வி கேட்டிருக்காரு. சரியா, அது எப்படி விசாரிக்க போச்சு அப்படின்னு இதை கேட்கும்போது எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. அது என்ன ஞாபகம் வருதுன்னா, நம்ம RN ரவி குடியரசுத் தலைவர் போன்றவர்கள் தமிழ்நாடு அரசினுடைய நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை எல்லாம் முடக்கி வச்சதை ஒட்டி நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வந்து பெற்றோம். 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஒப்புதல் கொடுக்கணும், இல்லைன்னா என்னன்னு காரணம் சொல்லணும். சும்மா போட்டு வச்சுருக்கலாம் முடியாது 5 வருஷம் 6 வருஷத்துக்கு. அந்த தீர்ப்பு வந்தது இல்லையா, பார்த்திவாலா மகாதேவன் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பு. அதை எதிர்த்து அவங்க பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் எல்லாம் போனாங்க, அது இருக்கட்டும். அந்த தீர்ப்பு வந்த உடனே இது உடனே அமலுக்கு வருதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே சட்டமன்றத்தில் கூடி பிசி நியமனம் தொடர்பாக ஒரு சட்டம் ஏற்றுறாங்க. அதை போட்ட உடனே திருநெல்வேலியில் இருக்கிற வெங்கடாஜலபதினு ஒரு பிஜேபிக்காரர் கோர்ட்டுக்கு போகிறாரு. போய் இது வந்து என்ன, ஜனாதிபதிக்கே உத்தரவு போடுறாங்க, இது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, இதை ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போடுறாரு. திருநெல்வேலி கரூர்காரர் மதுரைக்கு போனோம்னா திருநெல்வேலிக்காரர் எங்கே போனோம், மதுரைக்கு தான் போனோம். ஆனால் அவர் மெட்ராஸுக்கு வர்றாரு, அதுவும் விடுமுறை காலம், கோர்ட் வெக்கேஷன், விடுமுறை கால நீதிமன்றத்தில் இதை போடுறாரு. போட்டு அப்படி அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் இதே மூத்த வழக்கறிஞர் வில்சன் போன்றவர்கள் இதை வந்து ஆட்சேபிக்கிறாங்க. இந்த கோர்ட்டுக்கு வந்தது தப்பு, வெக்கேஷன் கோர்ட்டில் இது வந்து ஒரு சட்டத்தையே ஸ்டே பண்ணணும்னு கேட்குறாரு. இதை விடுமுறை கால நீதிமன்றத்தில் எடுக்கிற அளவு அவசரமான பிரச்சனையில் ரெகுலர் கோர்ட்டில் தான் அதை எடுக்க முடியும். 3வது, இதில் அவசரமாக நீங்கள் வந்து இன்டரிம் ஆர்டர், இடைக்கால உத்தரவெல்லாம் பிறப்பிக்கக்கூடாது, எங்களுக்கு பதில் சொல்ல டைம் கொடுங்க, நாங்கள் இதுக்கு பதில் சொல்கிறோம், அப்புறம் முடிவு பண்ணுங்கள். இத்தனையும் அந்த நீதிபதி நிராகரிக்கிறார். நிராகரிச்சுட்டு ஒரு நிறைவேற்றப்பட்ட சட்டத்துக்கு இடைக்கால தடை விதிக்கிறார். பொதுவாக என்னன்னு கேட்டால்
பாராளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ ஒரு சட்டம் நிறைவேற்றப்படும் போது, அது சிஏஏ மாதிரி கேவலமான சட்டமாக இருந்தால் கூட நாடாளுமன்றம் நிறைவேற்றினால் அது அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று கருத வேண்டும் முதல் பார்வையில் கோர்ட்டு. அப்புறம் வேணால் நீங்கள் அதனால் வந்து நீங்கள் நேற்று சட்டம் போட்டாங்கன்னா இன்றைக்கி கோர்ட்டில் ஸ்டே பண்ணக்கூடாது. இப்போ வக்ஃப் பில்லுக்கும் அப்படி தான், அதில் கேள்வி கேட்கலாம், பண்ணலாம், ஒரு சில அம்சங்கள் இது பண்ணி வைக்கலாம். அப்படி லெஜிஸ்லேச்சரும் பார்லிமெண்ட்டும் ஒன்று தான். அது சட்டமன்றம் நாடாளுமன்றம்னு எல்லாமே லெஜிஸ்லேச்சர் தான். அதை ஸ்டே பண்ணார் ஒரு சிங்கிள் ஜட்ஜு. அந்த ஜட்ஜுக்கு பேர் ஜிஆர் சாமிநாதன். சரியா? இப்போ தமிழ்நாடு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போயிருக்கு. இது சில மாதங்களாச்சு, உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு என்ன செஞ்சுருக்கணும், என்னங்க இது லெஜிஸ்லேச்சர் போட்டதை வந்து ஸ்டே பண்ணியிருக்கீங்க, மதுரையில் விசாரிக்க வேண்டியது நீ ஏயா விசாரித்த, இதெல்லாம் முறைகேடு, தூக்கி போடு அப்படின்னு அந்த ஸ்டேயை வெக்கேட் பண்ணுறேன் நான் அப்படின்னு பண்ணியிருக்கணும். பண்ணலை. இது அவசரமாக விசாரிக்கணும்னு இவங்க கேட்டாங்க. இப்போ என்ன அவசரம், வானம் இடிந்து விழுந்து விடுமா அப்படின்னு கேட்டாங்க. யார்? உச்சநீதிமன்றத்தில். ஆமாம், இன்னும் தூங்குது கேஸ். விசி வந்து இப்போ நியமித்தது வந்து அதை நியமிக்க முடியல. அந்த பர்திவாலா தீர்ப்பு வாங்கியும் அது வந்து முடக்கப்பட்டிருக்குது. சில நேரங்களில் நீதியின் உணர்வு வந்து உச்சநீதிமன்றத்தில் விழித்து கொள்ளுது, சில நேரத்தில் உறங்குது. என்ன இப்போ விழிச்சிருக்குது. அது எப்படி நீங்கள் சென்னையில் விசாரிக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இதில் உள்ள முரண்பாடை நான் சுட்டி காட்டுறேன். இதுதான் இதில் உள்ள எனக்கு முக்கியமான நீதிமன்றத்தை பற்றி இவங்க சொல்லியிருக்கிற குறைகளில் முக்கியமானது. இன்னும் சிலதெல்லாம் இருக்குது, செகண்டரி. இப்போ இதில் நமக்கு இருக்கிற ரெண்டாவது கேள்வி என்னென்னா, இத்தனை கேள்விகள் இப்போ இவ்வளோ விஷயங்களை அவங்க அடுக்கும்போது தமிழ்நாடு தரப்பில் வாதாடியவர்கள் வந்து இப்போ அதை மீறி அவங்க வந்து தீர்ப்பு வழங்குறாங்கன்னா, ஒன்று அந்த அளவுக்கு இவங்க சரியாக வாதாடலைன்னு அர்த்தமா, அல்லது வாதாடியும் கூட அதற்கு மீறி அங்கே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குன்னு அர்த்தமா? இப்போ இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, இதுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதுவரைக்கும் நான் சொன்னதெல்லாம் நீதிபதிகள் பற்றிய பிரச்சனை. இப்போ ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ராருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. பதில் சொல்ல வேண்டியவர் வந்து ரெஜிஸ்ட்ரார், சென்னை உயர்நீதிமன்ற ரெஜிஸ்ட்ரார். ஏன்னா செந்தில்குமார் வழங்கிய தீர்ப்பே தமிழக அரசு கேட்டதில்லை, தமிழக அரசை மீறி அவர் போட்டது. சரியா? இப்போ தமிழக அரசு பதில் சொல்ல வேண்டியது வந்து இந்த தீர்ப்பில் பார்ட் 2. அது பார்ட் 2 என்ன அப்படின்னு சொன்னால், அது தமிழக அரசு அதிகாரிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் தமிழக அரசு நடந்து கொண்டது பற்றி, அதை பற்றி இவங்க பெட்டிஷனில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ராத்திரி சம்பவம் நடந்த அன்றைக்கி ராத்திரியே இதெல்லாம் உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கும்பல் பின்பக்கமாக இருந்து கத்தியால் குத்தினார்கள், துண்டை போட்டு கழுத்தை இறுக்கினார்கள், கீழே தள்ளி கழுத்திலே மிதித்தார்கள். அப்புறம் அந்த மாவட்ட செயலாளர் மனைவி சொன்னாங்கல்ல, விஷ ஊசி போட்டாங்க, மூக்கில் வந்து விஷவாயு வச்சு ஆம்புலன்ஸ்லேயே வச்சு அமுக்கிட்டாங்க. செந்தில் பாலாஜி எப்படி திடீரென்று வந்தார், ஒரு குரூப் ரவுடிகளை ஏவினார்கள், ஆம்புலன்ஸை தடுத்தார்கள், திடீர்னு மர்மமான முறையில் விளக்கு அணைந்தது, இத்தனையும் சொன்னாங்க இல்லையா. இதை இவ்வளவையும் எழுதாமல் லைட்டாக எழுதியிருக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுகளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜனவரி மாதமே யுவரானர் அந்த இடத்துல எதிர்க்கட்சியினர் ரொம்ப சந்து மாதிரி இருக்குது அப்படின்னு அங்கே மறுக்கப்பட்டிருக்குது, அந்த இடத்துல எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு அவங்க பேசியிருக்கிறது ஒன்று. நடுராத்திரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அடுக்குமா? ராத்திரி வந்து 7-8 மணிக்கு விபத்து நடக்குது, அதிகாலை 4 மணிக்கே அடக்கம் பண்ணிட்டாங்க யுவரானர். இது அடுத்தது. இது மூணாவது என்ன அப்படின்னு சொன்னால், போலீஸே போடலை, சரியாக போலீஸே போடலை, எங்களுக்கு பாதுகாப்பு மட்டும் ஒழுங்காக கொடுத்துருந்தா இதெல்லாம் வந்து ஆயிருக்காது. இது மூணாவது. அந்த உள்ளூர் இவங்க வந்து அவங்களுடைய தலையீடு, செந்தில் பாலாஜியை சொல்கிறாங்க, அப்படி தலையீடு இருக்குது. இது வந்து மூணாவது. இறுதியாக சொல்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னால், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் இவங்க தமிழக அரசினுடைய உயர் அதிகாரிகள், ஹோம் செக்ரட்டரி, ஏடிஜிபி, ஹெல்த் செக்ரட்டரி, இவங்கெல்லாம் உட்காந்து எங்கள் மேலே தப்பே இல்லை அப்படின்னு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் கமிஷன் போட்டிருக்கிறாங்க ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில். இந்த இடத்துல எப்படி ஐயா எங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு இவர்களுடைய முறையீடு இருக்கு இல்லையா,
அதில் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதை சொல்கிறாங்க கோர்ட்டில். இப்போ முதல்ல நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு இந்த அவர்கள் கூறிய குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து இப்போ ஆஸ்பத்திரியில் நடுராத்திரியில் அதுக்கு பதில் சொல்லியிருக்கணும். அதுக்கு பதில் ஹெல்த் செக்ரட்டரி சொல்லியிருக்காரு. சோஷியல் மீடியாவில் எண்ணற்றவர்கள் சொல்லியிருக்காங்க, நானே பேசியிருக்கிறேன். அப்போ ஹெல்த் செக்ரட்டரி என்ன சொன்னார் அதை பார்க்கலாம். நம்ம அந்த கரூர் மருத்துவமனையில் இந்த பிணக்கூராய்வு செய்வதற்கு 3 பேர் தான் இருக்கிறாங்க, ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸு. அது பத்தாது. அதனால் 6 மருத்துவக் கல்லூரிகளிலிருந்து 16 பேரை நாங்கள் வரவழைத்தோம். சேலத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது, மருத்துவர்கள் அங்கே இருந்தாங்க, 160 பேரை இங்கே உடனே வர சொல்லிட்டோம். எங்கள்கிட்ட வந்து பிணக்கூராய்வு செய்வதற்கு 2 டேபிள் தான் இங்கே இருந்தது, அடிஷ்னல் டேபிள் வந்து நாங்கள் போட்டுக்கிட்டோம். அப்புறம் 23 உடல்களை ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு தான் இங்கே வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் எங்களுடைய கெப்பாசிட்டி. அதோட மக்கள் வந்து பதட்டத்துலேயும் இதுலேயும் இருந்ததுனால நம்ம பொறுமையாக செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு வந்து முடியாது. அவங்க உடலை வந்து உடனே பார்க்கணும் அப்படின்னு தவிக்கிறாங்க. அது பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். அதனால தான் இவ்வளோ விரைவாக பண்ணோம். ராத்திரி பண்ணக்கூடாதுன்னா எந்த சட்டமும் கிடையாது. 2021 நவம்பர் மாதம் சென்ட்ரல் ஹெல்த் மினிஸ்ட்ரி சர்க்குலரே அனுப்பியிருக்குது, நைட்டில் பண்ணலாம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய அனுமதி பெற்று இந்த மாதிரி சூழல்களில் இப்போ ஒரு ரயில் ஆக்சிடெண்ட் ஆகுது, இல்லை ரோடு ஆக்சிடெண்ட் ஆகுது, இப்படியெல்லாம் நடக்குது இல்லையா, ஒரு பெரிய கேஷுவாலிட்டி, அது மாதிரிலாம் விதிவிலக்கான நேரங்களில், அல்லது ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு மூளைச்சாவு அடைந்தவர்கள், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்னா அது உடனே செய்யணும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே, இல்லைன்னா அந்த உறுப்பு வந்து பயன்படாது. அப்போ ராத்திரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் எல்லாம் வேஸ்ட்டாக போகுது. அதனால் அப்படி ஒரு உத்தரவு இருக்குது, அந்த அடிப்படையில் தான் பண்ணியிருக்கோன்னு அவர் விளக்கியிருக்காரு. இதை நம்முடைய வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் சொல்லவில்லை. எங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அது இருக்குன்னு ஏதோ உருட்டியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு, அதாவது எந்த தயாரிப்பும் இல்லாமல், இதை பற்றிய யோசனையே இல்லாமல். என்னுடைய கருத்து என்னென்னா, அப்படி ரோட்டில் போகிற ஒரு திமுககாரனை கூப்பிட்டா இதுக்கு பதில் சொல்லியிருப்பான். அந்த பதிலை இவர்கள் சொல்லவில்லை. சரியா? அடுத்தது இந்த இடத்துல கொடுத்தாங்க, ஜனவரி மாதம் எதிர்க்கட்சி கொடுக்காத இடத்துல எங்களை சிக்க வச்சுட்டாங்க. அதுக்கு அவங்க தெளிவாக ஏடிஜிபி பதில் சொல்லியிருக்காரு. 3 இடம் கேட்டாங்க. ஒரு இடம் ரொம்ப சந்தடியான இடம், இன்னொரு இடத்துல அமராவதி ஆறு இருக்குது, அந்த பக்கம் பெட்ரோல் பங்க் இருக்குது. அங்கே இவங்க இது மாதிரி பிரச்சனையெல்லாம் வருது, அவங்க கண்ட்ரோலே, கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத இளைஞர்களாக இருக்கிறாங்க, பெரிய விபத்தாயிடும் அப்படின்னு தான் இங்கே கொடுத்தோம். இங்கே தான் எதிர்க்கட்சி தலைவர் 2ஆம் நாள் கூட்டம் நடத்தினார். அங்கே அவருக்கும் இவ்வளோ கூட்டம் வந்துச்சு. அங்கே 150 போலீஸ் தான் போட்டோம், இவங்களுக்கு 500 போலீஸ் போட்டோம். இத்தனையும் அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சொல்லணுமா வேண்டாமா? சொல்லலை. சரியா? இது உங்களுக்கு அதிசயமாக இருக்கும், ஆனால் அவர்கள் சொல்லவில்லை. இது 2வது. அதனால் போதிய போலீஸ் அதிகாரிகள் போடப்பட்டார்கள், இது உண்மை அல்ல. ஏன் அவங்க ப்ரெஸ் மீட் வச்சு சொன்னாங்க? ஏன் சொன்னாங்க? சம்பவம் நடைபெற்ற அன்று இரவிலிருந்தே இந்த சதி கோட்பாடுகள், வதந்திகள் பரவ ஆரம்பிச்சிருச்சு, ஊடகங்களில் பயங்கரமாக பரப்புனாங்க. அப்போது இது ஒரு சமூக பதற்றத்தை ஏற்படுத்துது. மக்கள் மத்தியில் ஒரு பொய் கருத்து, வதந்தி வேகமாக பிரச்சாரம் செய்யப்படுது. அதுக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா? பொதுவாக வாதிடுபவர்கள்லாம் எப்படி பேசுகிறாங்கன்னா, அருணா ஜெகதீசன் குழு போட்டிங்கள்ல, அப்புறம் நீங்கள் எப்படி பேசலாம்? அப்போ அருணா ஜெகதீசன் குழு ஆராய்ந்து ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு அறிக்கை கொடுக்குறதா வச்சுக்கோமே, அது வரைக்கும் இந்த வதந்தி எல்லாம் பரவும். இந்த பக்கம் எஸ்ஐடியோ யாரோ விசாரிப்பாங்க, வதந்தி பரவிட்டு இருக்கும். அதை அப்படியே நம்ம விட்டுறணும். யாரும் மந்திரியும் பேசக்கூடாது, அதிகாரி. இது எந்த ஒரு நியாயம்? இது அது வந்து அடிப்படையிலேயே அபத்தமானது. அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, யார் மேலேயும் குற்றச்சாட்டு சொல்லலை, குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுல்ல? லைட்டை அணைச்சிட்டிங்க, மர்மமாக ஆஃப் ஆச்சு, இபியை வந்து உட்காடுறாங்க. அவங்க இபி அதிகாரி வந்து அவங்க உங்கள் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி தான் எழுதி கொடுத்தாங்க கரண்ட் ஆஃப் பண்ணுங்கன்னு. நான் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னோம், கரண்ட் ஆஃப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஆனால் இந்த பசங்க மேலே ஏறினப்போ ஆபத்தாயிடும் அப்படின்னு கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டு அவங்கள இறங்க வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டோம். மற்றபடி கரண்ட்டு கட்டானதுன்றது நீங்கள் வச்சுருந்த ஜென்ரேட்டர் செட் ரூமுக்குள்ளே அவங்க நுழைஞ்சு அந்த கேபிள் அறுந்து போனதுனால அந்த இடத்து லைட் ஆஃப் ஆகிருக்கு, மிச்ச லைட்லாம் எரியுது பாருங்கள், இது பொய் அப்படின்னு அதுக்கு விளக்கம் சொன்னாங்க. நான் ஹெல்த் செக்ரட்டரி பிணக்கூராய்வு பற்றி விளக்கம் சொன்னார், ஏடிஜிபி இதை பற்றி விளக்கம் சொன்னாங்க.
அப்போ குற்றச்சாட்டுக்கு அவர்கள் விளக்கம் கூறினார்கள், இவங்களை எதுவும் சொல்லலை. ஏன் இந்த கூட்டம் நெரிசல் அப்படின்னா 50 மீட்டர் முன்னாடியே அவரை நிப்பாட்ட சொல்லி கேட்டோம். இவங்க உண்மைகளை சொன்னாங்க, குற்றச்சாட்டுல திரும்ப 3லேருந்து 10 பர்மிஷன் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் ட்விட்டரில் 12 மணிக்கு விஜய் வருவாருன்னு போட்டாங்க. இதோ பாருங்க, அவங்க புசி ஆனந்த் வந்து 12 மணிக்கு வராரு அப்படின்னு அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. ஆனால் இவர் வந்து சேர்ந்தது 7 மணிக்கு. அங்கேருந்து இப்படி நின்றுட்டு இருந்தாங்க, தண்ணி இது மாதிரி ஏற்பாடு இல்லை. இது அவங்களுடைய புனைக்கதை அல்ல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் மிக முக்கியமாக 2 காரணங்களால் தான் எல்லாரும் இறந்துருக்கு. 2-3 காரணங்கள் இறந்துருக்கிறது. முதல் காரணம் மூச்சு திணறலும் டீஹைட்ரேஷனும், நீர்ச்சத்து இல்லாமல் போகிறது. 2வது காரணம், இது எல்லாரும் வந்து சொல்லும்போது ஆங்கிலத்தில் ஸ்டாம்பீடுன்னு சொல்கிறாங்க. தப்பு. அது ஸ்டாம்பீடுன்றது என்னென்னா, ஒரு சினிமா தேட்டரில் இருக்கீங்க, திடீர்னு ஒருத்தர் பாம்புன்னு கத்துறாரு. அப்போ என்ன செய்வாங்க, எல்லாரும் எழுந்திரிச்சு வெளியே ஓடுவாங்க. அப்படி ஓடும்போது சில பேர் கீழே விழுந்து மிதிப்பட்டு அப்படி காயமோ சாவோ நடக்கிறதுக்கு பேர் ஸ்டாம்பீடு. இதுக்கு பேர் வந்து க்ரௌட் க்ரஷ். நெரிச்சே செத்து போயிருக்கிறாங்க. நம்ம சென்னை எலக்ட்ரிக் ட்ரெயினில் பீக் ஹவரில் நீங்கள் பீச் தாம்பரம் ரூட்டில் போய் பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி பாருங்கள். இப்படி நின்னா இப்படி தான் நிற்க முடியும், இப்படி அசைய முடியாது. இந்த மாதிரி மணிக்கணக்கில் இருந்திருக்கிறாங்க. அதன் காரணமாக விஜய் வர்றார் இல்லையா, விஜய் வரும்போது அவரை பார்க்கணும், அவர் நம்மளை பார்க்கணும், அவரை ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்று இந்த க்ரௌடு பூரா இப்படி நெருங்கி வருது. இது ஒரு விளைவு. இன்னொன்று, 19 அடி ரோடில் 12 அடி பஸ் வருது. மிச்சம் இருக்கிறது எவ்வளவு? 7 அடி. இது ஃபுல்லாக ஏற்கனவே டைட்டாக நிற்கிது. அது இப்போ மழைக்காலத்தில் தண்ணி தேங்கி இருக்கிற சென்னை வீதியில் ஒரு பஸ்ஸு போனால் என்ன ஆகும்? 2 பக்கமும் தண்ணிக்கு பதிலாக மக்கள் வெள்ளம். அப்படி நசுங்கி சாகிறாங்க. அதனால் மார்பு எலும்பு கூடு நொறுங்கி செத்தவர்கள், குழந்தைகள் கழுத்து மிதிப்பட்டு குடல் வெளியே வந்து செத்தவர்கள், இப்படி தான் மரணத்தினுடைய காரணங்கள்லாம் இருக்குது. அப்போது இதை வந்து ஏன்னா அவர் டேவிட்சன் சொல்கிறாரு, 50 மீட்டருக்கு முன்னாலே நிப்பாட்ட சொன்னாங்க, நிற்கல. இதை எப்படி அவங்க தைரியமாக சொல்கிறாங்க? அதுக்கு ஆதாரம் அவங்கள்ட்ட இருக்குது. இன்னார்கிட்ட சொன்னோம் அப்படின்னு விளக்குறாங்க. இப்போது இதை விளக்கியதனால் இப்போ அருணா ஜெகதீசன் ஆய்வு பண்ணுறாங்க. அவங்க விசாரித்து, அவங்க எல்லாரையும் விசாரிப்பாங்க. அவங்க விசாரிக்கிறதுன்னா இப்போ அதையும் தடுத்துடுச்சு இந்த தீர்ப்பு. அதை பேசுவோம். சிபிஐ விசாரிக்க போகுது. இப்போ கொடுத்துட்டாங்கல்ல, சிபிஐ விசாரிக்கும். நாளைக்கு சிபிஐ விசாரணையில் டேவிட்சன் தேவாசீர்வாதமோ அமுதா ஐஏஎஸோ ஹெல்த் செக்ரட்டரியோ அன்னைக்கு சொன்ன மாதிரி இல்லாமல் மாற்றி சொன்னாக்க தே ஆர் அக்கௌண்டபிள். அதை மட்டும்தான் நீங்கள் கேட்க முடியும். அவங்க பேசுனது ஃபேக்டா இல்லையா, இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு நாளைக்கு ஒன்று சொல்ல முடியாது இல்லையா? மாற்றி சொன்னால்தான் பிரச்சனை. நீங்கள் சொல்லிட்டா எப்படி நீதி கிடைக்கும்? எப்படி நீதி கிடைக்கும்னா, ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரிக்கிறாங்க. நம்ம ஸ்டெர்லைட் வழக்கு உதாரணத்துக்கு போவோம், இது அவசியன்றதுனால சொல்கிறேன். ஸ்டெர்லைட் வந்து மே 22, 2018 துப்பாக்கி சூடு நடக்குது. நடந்த உடனே இவரை கேட்குறாங்க, எடப்பாடியை, எப்படிங்க உங்களை மாதிரி தாங்க நானும் டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. 23ஆம் தேதி அருணா ஜெகதீசன் கமிஷன், 22 துப்பாக்கி சூடு, மறுநாள் கமிஷன் போட்டுடுறாங்க. தொடர்ந்து ஊடகங்களில் எல்லா கோணத்திலும் என்ன பிரச்சாரம்னா, இதில் மக்கள் அதிகாரம், தீவிரவாதிகள் ஊடுருவிட்டாங்க, போலீஸை தாக்குனாங்க, தீ வச்சாங்க, கட்டுப்படுத்த முடியாதனால போலீஸ் வந்து துப்பாக்கி சூடு நடத்தியது இல்லையா? அது மாதிரி இப்படி தான் அந்த பிரச்சாரம் நடைபெற்றது. எப்போது? அருணா ஜெகதீசன் விசாரிக்கும் போது. சரி, இப்படி பிரச்சாரம் பண்ணவங்களாம் அரசு அதிகாரிகள் இல்லையே அப்படின்னு சொல்லலாம். ஊடகங்களில் அப்படி நடந்துச்சு. ஜூன் 1ஆம் தேதி பத்திரிகையாளர்கள்ட்ட எடப்பாடி பேசுகிறார். இந்த மாதிரி சமூக விரோதிகள் வன்முறையை தூண்டினார்கள், போலீஸை தாக்கினார்கள், அதற்கு இயற்கையான எதிர்விளைவு தான் துப்பாக்கி சூடு அப்படின்னு எப்போ சொன்னார்? ஜூன் 1ஆம் தேதி. அருணா ஜெகதீசன் கமிஷன் வந்து விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி சொன்னாரே இவர், நான் உங்களை மாதிரி டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு, உங்கள் கருத்து என்னன்னு கிரிஜா வைத்தியநாதன் சீஃப் செக்ரட்டரியை கேட்டாக்க, இல்லையே, நிமிடத்துக்கு நிமிடம் நாங்கள் முதல்வருக்கு சொன்னோம் சொல்லியிருக்கிறாங்க. ஐஜி இன்டெலிஜென்ஸ் அதை சொல்லியிருக்காரு. அப்போ இந்த வழக்கை சிபிஐ நடத்திட்டு இருக்கு. சிபிஐ சார்ஜ் ஷீட்டில் இவங்களை சேர்த்துருக்கணுமா இல்லையா? யாரை? எடப்பாடி. முக்கியமாக எடப்பாடி சேர்த்துருக்கணுமா இல்லையா? அல்லது எடப்பாடி யாராவது கேட்கணும்ல, ஏன் நீ எல்லாம் மனுஷனா, உன் சீஃப் செக்ரட்டரி இப்படி சொல்கிறாங்க, நீ இப்படி சொல்லியிருக்கிறிய. இப்போது ஒருவேளை அருணா ஜெகதீசன் கூட அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, துப்பாக்கி சூடுக்கு பிறகுதான் தீ வைப்பு நடந்தது,
தீ வைத்தவர்களுக்கும் இவங்க மக்களுக்கும் சம்மந்தம் இல்லை, அப்பாவிகள் மீது துப்பாக்கி சூடு நடந்திருக்குது, தீ வைத்தவரில் வீடியோவில் இருக்கிறாங்க, அவங்கள கண்டுபிடி அப்படின்னு சொன்னால் சிபிஐ கண்டுபிடிக்க மாட்டேங்குது. இதெல்லாம் அந்த அறிக்கையில் இருக்குது. ஒருவேளை துப்பாக்கி சூடு நடந்த உடனே கிரிஜா வைத்தியநாதன் போலீஸ் அதிகாரி எல்லாரும் உட்கார்ந்து அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்கன்னு வச்சுது, சொல்லலாமா கூடாதா? சொல்லலாம். ஏன் சொல்லலை? பேசாமல் இருந்தது தான் குற்றம்னு நான் சொல்கிறேன். பேசுவது, விளக்கம் சொல்வது அரசினுடைய பொறுப்பான செயல். இப்போ பொறுப்பான செயலை குற்றமாக்குறாங்க. அன்னைக்கு பச்சையாக வதந்தி பேசிட்டு அருணாச்சலேசன் குழுவில் இவ்வளவு இருக்குது, இவங்க நேர எதிராக பேசியிருக்கிறாங்க, அல்லது எடப்பாடி பொய் சொல்லும்போது இந்த அதிகாரிகள் வாய் மூடி மௌனமாக இருந்திருக்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் நிரபராதிகள், இதை பேசினவங்க குற்றவாளிகள். இதுதான் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு ஏன் உத்தரவிடுறான்னு கேட்டால், அந்த தீர்ப்பில் சொல்கிறாங்க, இதை நீங்கள் படித்தாக்கா அது கேலி கூத்தது. இப்போ தான் நாங்கள் வழக்கை எடுத்துருக்குறோம், இப்போவே நாங்கள் ஒரு முடிவாக சொல்ல முடியாது, சொல்கிறது அவ்வளோ நல்லா இருக்காதுல்ல. அடுத்த பேரால் இந்த அதிகாரிகள் இப்படி உட்கார்ந்து விசாரிச்சிருக்கும் போது எங்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும் அப்படின்னு மக்கள் கருதுகிறாங்க. இந்த பக்கம் தாவேக்கா, அந்த பக்கம் அரசு, நடுவில் சிக்கிக்கிட்டு இந்த மக்கள் படுற பாடு இருக்குது. இவங்களுக்கு நீதி வழங்குறது என்னுடைய பொறுப்பு இல்லையா? இவங்களுக்கு பாரபட்சமற்ற நம்பகமான ஒரு நிறுவனத்திடம் நாங்கள் நீதி வழங்குறதுக்கு, புலனாய்வு செய்கிறதுக்கு ஒப்படைக்க வேண்டாமா? அதுதான் சிபிஐ இருக்குது அந்த தீர்ப்பில். நான் இதை ஒரு டைலாகாக சொல்கிறேன், அப்படி தான் எழுதியிருக்கிறாங்க. சரியா? இப்படி சொல்லி தான் அப்போ அவங்களே சொல்கிறபடி நாங்கள் வழக்கெல்லாம் ஆராயலை, ப்ரைமா ஃபேசி அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி தெரியுது.